மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட தான் நான் எடுத்தேன். அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார் நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன். முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுல நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்க பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம். ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம். தைரியமா ஒரு விஷயத்த பேசாத பேசல வீட்டுலதான் உட்கார்ந்து இருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவா மேடையில சொல்றேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க, ரூம்ல வச்சு எல்லாம் திச்சிக்க, பப்ளிக்ல சொல்ல வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்ப சினிமாக்கள் நடிக்கிறேன், அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேன். ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன்.